உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது Mohatechintamil Mohan. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கு நம்ம வந்து ஆப் சீரிஸை பார்க்க போகிறோம். இதில் ரொம்ப சூப்பரான புதுசாக ஒரு 5 ஆண்ட்ராய்ட்ஸ் பற்றி உங்களுக்கு நான் வந்து கொண்டு வந்திருக்கேன். ஆப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்க போகுது. அது மட்டும் கிடையாதுங்க, நம்ம ரெகுலராக ஆப் சீரிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ உங்களால் நான் அடிக்கடி கேட்குற ஒரே விஷயம் என்னென்னா, இது மாதிரி விஷயங்கள் நம்ம வந்து தேர்ந்தெடுத்து பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது நிறைய டைம் பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கு. உங்களுடைய சப்போர்ட் இருக்கிறதுனால தான் இது மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா என்னால் வந்து மேக் பண்ண முடியுது. நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் முன்னாடியே கொடுத்தா கூட நான் ஒன்றும் தப்பாக நினச்சிக்க மாட்டேன். வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் வந்து கொடுத்துருங்க. சரி, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போயிடலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஆப்ஸுக்கான டைரக்ட் டவுன்லோடுக்கு எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்து வச்சிருக்கேன். மறக்காம இங்கே டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் சோலார் சிஸ்டம் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நம்ம சூரிய குடும்பத்தில் இருக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். சூரிய குடும்பத்தை சுற்றி எத்தனை கிரகங்கள் இருக்குதோ அத்தனை கிரகங்களை பற்றி நீங்கள் தெளிவாக விளக்கமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன் அப்படி சொன்னோம். நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கலாம். வாய் வழியாவோ இல்லை தெரியாவோ நீங்கள் வந்து படித்து தெரிஞ்சுக்கிறது பதிலும் இது மாதிரி நீங்கள் வந்து 3D அனிமேஷன் வழியில் நீங்கள் வந்து தெரிஞ்சிட்டிங்கன்னா ஈஸியாகவும் தெரிஞ்சுப்பீங்க, ஈஸியாகவும் நீங்கள் வந்து புரிஞ்சுப்பீங்க. ஜஸ்ட் இது மாதிரி விறகுல வச்சு நீங்கள் ட்ராக் பண்ணி அந்த கிரகத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூம் பண்ணி பார்க்கலாம். இன்னொரு விஷயம், எந்த கிரகத்தை பற்றி நீங்கள் வந்து டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கிரகத்துக்கு மேலே நீங்கள் வந்து டைரெக்டாக கிளிக் ஆனது பண்ணும்போது அந்த கிரகத்தை சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா வந்து சப்பா இன்னொரு கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு இல்லையா, அதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எர்த் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணியிருக்கேன். எர்த் மேலே கிளிக் பண்ணதுக்கப்புறமாக இங்கே பாருங்கள் விசிட் அப்படின்னு இருக்கு. குறிப்பாக எர்த்தை மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எர்த்தை சுற்றி பார்த்தீங்கன்னா வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு இருக்குது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை பற்றி டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா எர்த் இருக்குது, சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா நீள்வட்ட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 3 வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கு. ஸோ ஜஸ்ட் இங்கே வந்து கிளிக் பண்ணும்போது அதோட ஸ்ட்ரக்சர் பற்றி, பூமிக்கு உள்ளே இருக்கிற விஷயங்களை பற்றி எல்லாம் பார்த்தா வந்து லேயர் பை லேயராக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தெரியப்படுத்துகிறோம். அது மட்டும் கிடையாது, நீங்கள் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சாலும் உங்களுக்கு லெஃப்ட் சைடில் இங்கே எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அதோடைய கால்குலேஷன்ஸ் கூட நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னா அந்த கிரகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்து வச்சிருக்காங்க. டேரெக்டாக அது மேலே கிளிக் பண்ணி அந்த கிரகத்தை பற்றி நீங்கள் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் தெளிவாக ப்ராக்டிக்கலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் ஒரு பெஸ்ட்டான அப்ளிகேஷன். உங்கள் குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மறக்காமல் தெரியப்படுத்துங்க, நீங்களும் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்குங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் WhatsAuto அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். நீங்கள் ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஏதாவது ஒரு வேலையில் இருக்கும்போது யாராவது உங்களுக்கு வந்து மெசேஜாக வந்து தெரியப்படுத்தும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் ரிப்ளை பண்ணுறதுக்கு இந்த அப்ளிகேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே போனதுக்கப்புறமாக கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஐஎம்ஏ பிசி டெக்ஸ்ட் யூ லேட்டர் அப்படின்ற மாதிரி சம் விஷயங்கள் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. நீங்கள் டேரெக்டாக எடிட் பண்ணால் கூட மேலே போய் எடிட் பண்ணிக்கலாம். இல்லை இது மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும், அது ரிலேட்டட் மெசேஜ் உங்களுக்கு மேலே அமைஞ்சிடும். அதுக்கப்புறம் ஆட்டோ ரிப்ளை வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஆன் வந்து பண்ணிக்கங்க. ஆன் பண்ணதுக்கப்புறமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆக்சஸ்க்காக பர்மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. ஸோ அந்த அப்ளிகேஷன் மேலே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ணிக்கங்க. ஸோ பண்ணதுக்கு அப்புறமாக உங்களுக்கு இதுக்குள்ள இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கான்டாக்ட் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, உங்களுடைய மொபைலில் இருக்க எவ்ரி ஒன்னுக்கு நீங்கள் வந்து அனுப்பணுமா இல்லை உங்களுடைய கான்டாக்ட் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களை மட்டும் அனுப்பணுமா அப்படின்ற மாதிரி சம்திங் கேட்டிருக்காங்க. உங்களுக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்டாட்டிஸ்டிக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் வந்து வாட்ஸ்அப்புக்கா, மெசஞ்சருக்கா, டெலிகிராமுக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமா அப்படின்னு கேட்டிருக்கு. உங்களுக்கு எது வேணுமோ அது நீங்கள் டைரெக்டாக செலக்ட் வந்து பண்ணிக்கோங்க. ஸோ சுச்சுவேஷனை பொறுத்து இது கண்டிப்பாக உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம மூன்றாவது பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் மேத் ரிடில்ஸ் அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இது வந்து கேமிங் மாதிரி உங்களுக்கு ரெடி பண்ணியிருக்காங்க. மேத்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அந்த ஒவ்வொரு கொஸ்டினும் பார்த்தா நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணிட்டு அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து மூவ் பண்ணி போய்கிட்டே இருக்கலாம். ப்ளே பட்டன் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமாக இங்கே வந்து பாருங்கள், இது மாதிரி உங்களுக்கு வந்து சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபார்மேஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. இதுக்கு கரெக்டான ஆன்சர் என்னவோ அதை வந்து கீழே வந்து கிளிக் பண்ணிக்கங்க. என்டர் பட்டன் கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லெவலுக்கு பார்த்தா வந்து ஆட்டோமேட்டிக்காக போயிடும். இங்கேயும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சில கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க. இது மாதிரி ஒவ்வொரு லெவல் பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கரெக்டாக ஆன்சர் பண்ணி நீங்கள் வந்து போகணும். தப்பாக ஆன்சர் பண்ணீங்கன்னா அடுத்த லெவலுக்கு நீங்கள் வந்து போக முடியாது. ஸோ யோசிச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட 100 கொஸ்டின் மேலே கேட்டிருக்காங்க. ஸோ ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். குழந்தைகள் குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இது கற்றுக்கும் போது அவங்களுக்கு அறிவு சார்ந்த நிறைய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா வந்து தெரிஞ்சுக்க முடியும். உண்மையிலே ரொம்ப இன்ட்ரெஸ்டான அப்ளிகேஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பிளாக்மி அப்படின்ற இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் மூலமாக நீங்கள் ஏதாவது உங்களோட மொபைலை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டுருக்கீங்க, அது வேறு யாராவது எட்டி பார்க்கும்போது அவங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு நினைக்கும் போது உடனடியாக ஸ்க்ரீனை நீங்கள் வந்து ஆஃப் பண்ணுறதுக்கும், அது மட்டும் இல்லாமல் யூடியூப்பில் நீங்கள் வந்து வீடியோஸ் பார்க்கும்போது வெறும் ஆடியோ மட்டும் கேட்டால் போதும், ஸ்க்ரீன் வரைக்கும் ஆஃப் பண்ணி வைக்கலாம் அப்படின்னும் போது ஸ்க்ரீன் மேலே ஒரு கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் ஸ்க்ரீனை பிளாக்கும் பண்ணிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து வாட்ஸ்அப் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பில் இது மாதிரி ஏதாவது நான் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அது யாராவது பார்க்கணும்னு நினைப்பாங்க. டக்குன்னு அது மேலே கிளிக் பண்ணி ஸ்க்ரீனை நான் வந்து ஆஃப் வந்து பண்ணிவிடுவேன். மறுபடியும் கிளிக் பண்ணோன்னா ஸ்க்ரீன் ஆன் ஆகிடும். அதே மாதிரி நான் வந்து யூடியூப்பில் எதாவது பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஆடியோ மட்டும் போதும், எனக்கு வந்து வீடியோ தேவையில்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மாதிரி நீங்கள் வந்து ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஸோ எமர்ஜென்சியாக பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் பிளாக் பண்ணுறதுக்கு இது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷன், மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம இறுதியாக பார்க்கக்கூடிய ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் Wallpaper 4K அப்படின்ற இந்த அப்ளிகேஷன்.
இந்த அப்ளிகேஷன் நான் வந்து தேர்ந்தெடுத்து முக்கியமான காரணம் இதில் ஒவ்வொரு கேட்டகரிஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய வால்பேப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது பார்க்குறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சிம்பிளான இன்டர்ஃபேஸில் நீங்கள் லெஃப்ட் சைடு கிளிக் பண்ணும்போது அதோட கேட்டகரிஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. டேரெக்டாக அது மேலே கிளிக் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த கேட்டகரி ஆஃப் இமேஜஸ் வேணுமோ டேரெக்டாக நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சூப்பர் ஹீரோஸ்ன்னு கொடுக்குறேன்னா அந்த கேட்டகரிக்கு ஏற்ற மாதிரி வால்பேப்பர்ஸ் ரொம்ப கூல், அதாவது ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ டேரெக்டாக கிளிக் பண்ணி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற வகையில் ரொம்ப சிம்பிளாக பார்த்தீங்கன்னா கொடுத்து வச்சிருக்காங்க. வால்பேப்பர்ஸும் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கு பார்த்த இந்த ஆப் சீரிஸ் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் எந்தெந்த ஆப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றது கீழே கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் போஸ்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே கேட்ட மாதிரி தான், வீடியோ பார்த்துட்டு சும்மா போகாதீங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து சப்போர்ட் பண்ணது பண்ணுங்கள். இன்னொரு ஆப் சீரிஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேக் டு பேக் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் இதில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களுக்கு விடைபெறுவது நான் உங்களுக்கு நன்றி, வணக்கம். Have you ever felt? Are you listening? Damn.